மகிமை உள்ளவராக பரலோகத்தில் இருக்கிற நிலையில் தன்னை இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தில் காட்டுகிறதை பார்க்கிறோம். யோவான் சீஷன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்தில் இருந்த பொழுது அவரை அறிந்திருந்தான். ஆனால் இப்போ அவரை பார்க்கும்படியாக இந்த வேளையில் அவன் திகைக்கிறான். அவன் இந்த இடத்துல அவன் முற்றுமாக அவன் தேவனுடைய அந்த வல்லமைக்கு முன்பாக அவன் தன்னை ஒரு விதத்தில் சொல்லப்பான நடுங்குகிறவான் என்று பார்க்க முடியும். அதுமாதிரி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்றைக்கு சுவிசேஷங்களில் கிருபையுள்ளவராக இருக்கிறார் என்பது உண்மைதான். ஆனால் அதே சமயத்தில் அவர் வல்லமையுள்ளவராகவும் இருக்கிறார். விதமான ஒரு நிலையைத்தான் வெளிப்படுத்தின விசேஷத்தில் அவர் வெளிப்படுத்துகிறார். அவர் முதலாவது செய்கிற காரியம் என்னென்னா, சபையை ஆராய்ந்தறிகிறார். அவர் இப்பொழுது யாரை ஆராய்ந்தறிகிறார்? கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுகிறவர்களை அவர் ஆராய்ந்தறிகிறார். அவருடைய வாழ்க்கையை குறித்து அவர் ஆராய்ந்து அறிகிறது மாத்திரமல்ல, அவர் இந்த இடத்துல எச்சரிக்கிறார், மனந்திரும்பும்படியாக எச்சரிக்கிறார். ஒருவேளை இந்த சபை மக்கள் தங்களை தாங்களே சரியாக இருக்கிறோம் என்பதாக எண்ணிக்கொண்டிருந்திருக்கலாம். அவருடைய உண்மையான நிலையை அறியாதவர்களாக அவர்கள் தங்களை ஒரு நல்ல கிறிஸ்தவர்கள் என்று எண்ணிக்கொண்டிருக்கலாம், இருந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், உடைய வாழ்க்கையில் நீ மனம் திரும்ப வேண்டிய காரியம் நிறைய இருக்கு. உடைய வாழ்க்கை சரியில்லை. முதலாவது எபேசு சபையை நம்ம பார்க்குறோம். சொல்லப்போனால் இந்த 7 சபைகளில் எபேசு சபை தான் மிகச்சிறந்த சபை என்று கூட நம்ம சொல்லலாம். அவ்விதமாக இந்த மிகச்சிறந்த சபையை பார்த்து ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? கடுமையாக எச்சரிக்கிறார். மற்ற சபைகளை எச்சரிப்பதை விட எபேசு சபையை ரொம்ப கடுமையாக எச்சரிக்கிறார். அவங்கள்ட்ட தான் சொல்கிறார், மனம் திரும்ப, இல்லைன்னா உன்னுடைய விளக்கத்தண்டை நான் எடுத்து போடுவேன், உன்னை முற்றிலுமாக நான் அழித்து விடுவேன், அதமாக்கி விடுவேன்னு சொல்கிறார். இன்றைக்கி வெளிப்பிரகாரமான நிலையில் நிறைய பேர் நினைக்கிறாங்க, நான் நல்ல ஒரு கிறிஸ்தவன் அல்லது நான் நல்ல ஒரு ஆவிக்குரிய நிலையில் இருக்கிறேன். ஆனால் யார் உண்மையான கிறிஸ்தவன் தெரியுங்களா? மனம் திரும்ப அவன் வாழ்க்கையில் ஆரம்பிக்கிறான் பாருங்க. ரட்சிப்பின் வேளையில் அவன் தொடர்ந்து மனம் திரும்புகிறவனாகவே வாழ்ந்து கொண்டிருப்பான். அவருடைய வாழ்க்கையில் அதுக்கு முன்னால் ஆண்டவருடைய வெளிச்சம் இல்லை, ஆண்டவருடைய சத்தியத்தை அறிந்த வாழ்க்கை இல்லை. இப்போது ஆண்டவருடைய சத்தியத்தை அவன் அறிய 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 அவனுடைய இருதயத்துக்குள்ளாக இருக்கிற சீர்கேட்டை ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். இருதயத்தில் இருக்கிற பெருமையை வெளிப்படுத்துகிறார், அகந்தை வெளிப்படுத்துகிறார். இருதயத்தில் இருக்கிற ஜென்ம குணத்தை வெளிப்படுத்துகிறார், மாற்றப்படாத
நிலையை வெளிப்படுத்துகிறார். அப்போது ஒரு மெய்யான கிறிஸ்தவன் என்ன பண்ணுறான்? ஆண்டவருக்கு முன்பாக தன்னை தாழ்த்துகிறான். ஆண்டவருக்கு முன்பாக தன்னை அவன் மனந்திரும்பும்படியாக ஒப்பு கொடுக்கிறான். ஆகவே இன்றைக்கு ஆண்டவர் முக்கியமாக ரட்சிக்கப்படாத மக்கள் மத்தியில் செயல்படுகிறார் என்பது உண்மை. ஆனால் ரட்சிக்கப்பட்டோம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிற மக்கள் மத்தியில் அவர் தீவிரமாய் செயல்படுகிறார். எப்படி தீவிரமாக செயல்படுகிறார்? எச்சரிக்கிறார், மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லுகிறார். ஆகவே சத்தியத்தை கேட்கும் பொழுது மெய்யான மனம் திரும்புதல் என்பது ஒரு ஆத்துமாவில் வரவில்லை என்றால் அந்த ஆத்துமா சரியான நிலையில் இருக்கான்னு யோசிக்க வேண்டிய ஒரு காரியம். நம்ம பார்க்குற இந்த சபையை ஒவ்வொன்றும் அவர் எச்சரிக்கிறார். பல காரியங்களை குறித்து அவர் பேசுகிறார். இந்த எபேசு சபை இடத்துல ஒன்று சொன்னார். இந்த 4வது வசனத்தில் எப்படி மனம் திரும்பணும்னு சொல்கிறாரு. இதுதான் மெய்யான மனம் திரும்புதல். இன்றைக்கு நம்ம ஒரு மெய்யான கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையில் காணப்படுகிற காரியம் இதுதாங்க. அந்த 2வது அதிகாரம் 4வது வசனத்தில், ஆனாலும் ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டா என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு. அவர் சொல்கிறாரு, நீ ஆரம்பத்தில் நல்ல ஆண்டவரை பின்பற்றி வந்த, ஆனால் இப்போ நீ மறுபடியும் உலகத்தின் காரியங்கள், உலகத்தினுடைய கவலைகள், உலகத்தினுடைய இச்சைகள், மாற்றப்படாத குணங்கள், ஜென்ம சுபாவம் மாற்றப்படாது இருக்கிற நிலையில் தான் இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் உண்மையாக ரட்சிக்கப்படாதவர்கள். உண்மையாலுமே அவ்விதமான மக்களை மாற்றுவது ரொம்ப கடினங்க. ஆண்டவர் ரட்சிப்புக்குள்ளாக ஒரு மனிதனை வழி நடத்தும்போது அந்த உள்ளத்தை உடைக்கிறார். அந்த உள்ளத்தை உடைக்கிறார். இந்த உலகத்தில் ஒரு பெரிய அற்புதம் என்ன தெரியுங்களா? ஆண்டவர் உள்ளத்தை உடைக்கிறார், பெருமையை உடைக்கிறார், சுயத்தை உடைக்கிறார், சுய நம்பிக்கையை உடைக்கிறார், சுய பலத்தை உடைக்கிறார். இது உடைக்காமல் ரட்சிப்புக்குள்ளே ஒரு மனுஷன் வரவே முடியாது. ஆகவே தான் ஆண்டவர் சொன்னார், எல்லாத்தையும் நான் அறிஞ்சிருக்கிறேன்ப்பா, உன்னுடைய அனைத்து காரியங்களும் எனக்கு நல்லா தெரியும். 2வது வசனத்தில் உன் கிரியைகளையும் உன் பிரயாசத்தையும் உன் பொறுமையும், நீ பொல்லாதவர்களை சகிக்கக்கூடாமல் இருக்கிறதையும், அப்போஸ்தலர் அல்லாதவர்கள் தங்களை அப்போஸ்தலர் என்று சொல்லுகிறதை நீ சோதித்து அவர்கள் பொய்யர் என்று கண்டறிகிறதையும் நீ சகித்து கொண்டிருக்கிறது எல்லாம் எனக்கு தெரியும், அறிஞ்சிருக்கிறேன். ஆனாலும் உங்கள்கிட்ட நீ பின்வாங்கிட்டேன்றார். உன்னுடைய ஆத்துமாவில் நீ பின்வாங்கி போய்விட்டாய். யூ ஆர் எ பேக்ஸ்லைடட் பர்சன். ஒரு மனுஷன் பின்வாங்குதல் எப்படி காண முடியும்? மெதுவாக தான் பின்வாங்குவான், உடனடியாக அவன் பின்வாங்க மாட்டான். அவன் ஆவிக்குரிய காரியங்களில் வாஞ்சைகளை இழந்திருப்பான். சபை கூட்டங்களை தவிர்ப்பார்கள். அதில் ஆர்வம் இருக்காது. சர்ச்சுக்கு வர்றது கூட ஒரு கடமையாக தான் வருவார்கள். அதிலும் கூட அவர்கள் ஆண்டவர் இன்றைக்கு என்னோடு கூட பேச வேண்டும், ஆண்டவருடைய வார்த்தையை நான் கேட்க போகிறேன் என்ற ஒரு உண்மையான உணர்வோடு வரமாட்டாங்க. வருவாங்க, வந்த நிலையிலே போவாங்க. அது வருஷமாக நடக்கும். எந்த விதமான மன மாற்றம் இருக்காது, மன உடைதல் இருக்காது. அப்போதான் ஆண்டவர் சொல்ல, உன்னை எல்லாமே எனக்கு தெரியுது, ஆனால் நீ இப்போ பேக்ஸ்லைட் ஆகிட்ட. உனக்குள்ளே இருந்த அந்த ஆரம்பத்தில் இருந்த காரியமெல்லாம் போயிடுச்சு. அது உடனடியாக வெளியே தெரியாது. ஆனால் உன்னை பார்க்கிற ஒரு ஊழியக்காரனுக்கு தெரியும், நீ உண்மையாலுமே ஆவிக்குரிய வாழ்க்கையில் சரியாக இருக்கிறையா இல்லையா. உன்னுடைய பேச்சு வெளிப்படுத்தும், உன்னுடைய குணம் வெளிப்படுத்தும், உன்னுடைய மற்ற காரியங்களை வெளிப்படுத்தும்.
சொல்லப்போனால் இந்த சபை மக்கள் இளைப்படையாமல் பிரயாசப்பட்டாங்கன்னு கூட எபேசு சபையை பற்றி சொல்கிறார். ஆனால் அவர் சொல்கிறார், இதெல்லாம் பார்த்துட்டு அவர் உள்ளே பார்க்குறார். மனுஷன் முகத்தை பார்க்கிறான், தேவனோ இருதயத்தை பார்க்கிறார். மனுஷன் உன் முகத்தை தான் பார்க்க முடியும், ஆனால் உன்னுடைய இருதயத்தை பார்க்கிற ஒரு தேவன் உண்டு. அவருக்கு நான் என்னை மறைக்க முடியுமா? அவருக்கு முன்பாக என்னை ஒழித்து கொள்ள முடியுமா? இல்லை. அப்போ அந்த வாழ்க்கையானது ஒரு நிர்பந்தமான வாழ்க்கையாக தான் இருக்குது. அதில் சமாதானம் இல்லை. ஒரு சின்ன கஷ்டம் வந்தால் கூட உடனே சோர்ந்து போவாங்க, சில அழுவாங்க, சில இது பண்ணுவாங்க. அதாவது இந்த விசுவாசங்கிற காரியம் இல்லாததுனால தான் அவருடைய வாழ்க்கையில் இவ்விதமான குணங்களை, தன்மைகளை வெளிப்படுத்துவார்கள். இப்போ ஆண்டவர் சொல்லிட்டாரு, எபேசு சபையை நீ பின்வாங்கிட்ட, நீ மறுபடியுமா நீ சரிப்படுத்த வேண்டியது. எப்படி சரிப்படுத்தணுங்கிறாரு? அந்த 5ஆம் வசனத்தை, நீ என்ன நிலைமையிலிருந்து விழுந்தா என்பதை முதல்ல உட்காந்து பார், யோசிச்சு பார். இன்றைக்கி மனுஷனுக்கு யோசிக்க நேரமே இல்லை. நான் எங்கே இருக்கிறேன், என்னுடைய ஆவிக்குரிய நிலை எங்கே இருக்குது, நான் எப்படி இருக்கிறேன், ஆண்டவர் என்னை பற்றி என்ன நினைக்கிறார், நேரமே இல்லை. மற்றதுக்கு எல்லாம் நேரம் இருக்குது இல்லை? மனுஷனுக்கு மற்ற எல்லாத்துக்கும் நேரம் இருக்குது. வேலைக்கு போக நேரம் இருக்குது, உலக காரியங்களை குறித்து திட்டமிட நேரம் இருக்குது, கவலைப்பட நேரம் இருக்குது, ஐயோ எனக்கு இன்னும் போதாதுன்ற இது எல்லாத்துக்கும் நேரம் இருக்குது. ஆனால் என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை எங்கே இருக்குன்றது ஆராய்ந்து பார்க்க அவனுக்கு நேரமில்லை. அதுமாதிரி உன்னுடைய வாழ்க்கை அப்படி இருக்குமானா ரொம்ப ஆபத்தில் நீ இருக்கிற. ஏன்னா உனக்கு உதவி செய்யக்கூடிய ஒரே ஒருவர் தேவன் மாத்திரம்தான். யாருமே உனக்கு உதவி செய்ய முடியாது. உன் மனைவி, உன்னுடைய கணவன், உன்னுடைய பிள்ளைகள், யாருமே, எந்த ஒரு மனுஷனும் உதவி செய்ய முடியாது. உனக்கு உதவி செய்யக்கூடிய ஒருவரையும் நீ அலட்சியப்படுத்துவாயானா, அவருக்கு முன்பாக உன்னை தாழ்த்தி மனம் திரும்ப நீ விரும்பலைன்னா, நீ எங்கே போய் உதவியை பெற்றுக்கொள்ள முடியும் சொல்லு? வேறு எங்கே நீ போய் உதவி செய்ய முடியும்? உடைய வாழ்க்கையில் அவரோடு கூட ஒப்புரவாக உனக்கு மனம் திரும்புதல் உதவி செய்யும். மனம் திரும்புதல்னா என்ன தெரியுங்களா? தேவனோடு ஒப்புரவாகுதல் தான் மனம் திரும்புதல். அதாவது வேதத்தில் பார்க்குறோம், ஒருத்தன் நிறைய கடன் பட்டிருக்கிறான். அந்த ராஜா சொல்கிறாரு, அவனை தண்டிக்கும்படியாக உத்தரவு சொல்லுகிறார். அப்போ அவன் சொல்கிறான், அவனுடைய கடனை அடைக்க முடியாது, அவனுடைய மனைவி பிள்ளைகள் எல்லாம் விற்று கடனை அடைக்க வேண்டிய ஒரு காலம் அது. அப்போ அந்த ராஜா அவனிடத்தில் அவன் தாழ்த்தி கேட்கும் பொழுது ராஜா அவனுக்கு மன்னிக்கிறார். ஆனால் இவன் என்ன பண்ணுறான், 10,000 தாலந்து அந்த ராஜா அவனுக்கு மன்னிச்சிட்டாரு. போகும் பொழுது இவனுக்கு ஒரு 100 தாலந்து கொடுக்க வேண்டிய கழுத்தை போட்டு நெரிக்கிறான். எனக்கு ஆண்டவர் எவ்வளோ பாவங்களை மன்னித்து இருக்கும் பொழுது, நிறைய சமயங்களில் கிறிஸ்தவர்கள் தன்னுடைய கண்ணில் பெரிய உத்தரம் இருக்கும். உத்தரம் என்ன, தூண் இருக்கும். ஆனால் இன்னொருத்தர் கண்ணில் இருக்கிற வச்சுன்னா தூசை பார்த்து பாருங்க, கண்ணில் தூசு இருக்குன்னுவாங்க. வேதம் என்ன சொல்லுது, முதல்ல உன் கண்ணில் இருக்கிற அந்த உத்தரத்தை, மரத்தை எடுத்து போடு, அப்புறம் இருக்கிற தூசை பார்க்கலாம். இன்றைக்கி நிறைய கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையில் தங்க கையில் கண்ணில் உத்தரத்தை வச்சிட்ருப்பாங்க, ஆனால் மற்றவங்கள தூசை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. மன்னிக்க முடியாத சுபாவம். நீ மற்றவர்களுக்கு மன்னிக்க முடியல, உன் பாவத்தை ஆண்டவர் மன்னிக்க மாட்டார். பாவத்தை ஆண்டு என்ன ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? வேதம் தெளிவாக சொல்லுது, கர்த்தருடைய ஜெபத்தில் நாங்கள் மற்றவர்களுக்கு மன்னிக்கிறது போல. ஆனால் அதே சமயத்தில் இந்த சிமர்னா சபையை நம்ம பார்க்குறோம், அடுத்த சபையை பார்க்குறோம். அந்த சபையிடத்தில் ஆண்டவர் எவ்வளவு அன்பாக பேசுகிறார், கரிசனையாக பேசுகிறார். அது ஒரு எளிய சபை தான். எபேசு சபை ஒரு பெரிய பிரபலமான சபை.
ஆனால் அதை பார்த்து கண்டிப்பாக பேசுகிறார், மனம் திரும்ப இல்லைன்னா அவனுடைய விளக்கு தன்னை உன்னை ஒழிச்சு கட்டிடுவான்றார். அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு 5வது வசனம், ஆகையால் நீ இன்ன நிலைமையிலிருந்து விழுந்தா என்பதை நினைத்து மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக, இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாக என்னிடத்தில் வந்து நீ மனம் திரும்பாத பட்சத்தில் உன் விளக்கு தண்டை அதனின்று விழிக்கி விடுவேன், முடிச்சிருவேன்றார். ஆமையில் மனம் திரும்புதல் முக்கியங்க. நீ என்றைக்கோ மனம் திரும்பினேன்னு சொல்லாத. நீ இன்றைக்கி மனம் திரும்பலைன்னா அன்னைக்கு நீ மனம் திரும்புறது அந்த உண்மைன்னு சொல்ல, உண்மை இல்லை, அது பொய். ஏன்னா மனம் திரும்புதல் என்றைக்கு ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் ஆரம்பிக்கிறதோ அன்னையிலேருந்து அவனுடைய வாழ்க்கையில் தொடர்ந்து ஒவ்வொரு நாளுமே இருக்கும். ஏன்னா பேசுகிறதுல தப்பாக பேசிட்டனோ, என்னுடைய சிந்தனையில் சரியாக இல்லாமல் போயிட்டனோ, என்னுடைய வார்த்தையில் சரியில்லையோ. ஆகவே கண்டிப்பாக ஆண்டவர் எபேசு சபையை பார்த்து பேசுகிறார். ஆனால் இந்த சிமர்னா சபையை பாருங்கள், அடுத்த சபையை பாருங்கள். இந்த சபையினிடத்தில் ஆண்டவர் இங்கே சொல்கிறார், அந்த 8வது வசனத்தில், முந்தினவரும் பிந்தினவரும் மரித்திருந்து பிழைத்தவருமானவர் சொல்லுகிறார். நான் யார்? சிலுவையில் மரித்தேன், ஆனால் இப்பொழுது நான் பிழைத்திருக்கிறேன். உன் கிரியைகளையும் உன் உபத்திரவத்தையும் நீ ஐஸ்வர்யமுள்ளவனாக இருந்தும் உனக்கு இருக்கிற தரித்திரத்தையும் தங்களை யூதர் என்று சொல்லியும் யூதராயிராமல் சாத்தானுடைய கூட்டமாக இருக்கிறவர்கள் செய்யும் தூஷணத்தையும் அறிந்திருக்கிறேன். உன்னுடைய கஷ்டமெல்லாம் எனக்கு தெரியும். அதுமாதிரி இந்த சிமர்னா சபை ஒரு தாழ்மையுள்ள சபை. எபேசு சபை பெருமையுள்ள சபை. ஆண்டவர் அதை புறக்கணிச்சார். சிமர்னா சபையை பார்த்து சொல்கிறாரு, பாடுகளை கடந்து போகிற நிலையில் 10வது வசனத்தில், நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாதே. இதோ நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசானவன் உங்களில் சிலரை காவலில் போடுவான். 10 நாள் உபத்திரவப்படுவீர்கள். ஆகிலும் நீ மரண பரியந்தம் உண்மையாயிரு, அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன். நான் ஆண்டவருக்குள்ளாக வந்த காலத்தில் பல பாடுகள், பெற்றோர்கள் கைவிட்ட நிலை, மற்ற எல்லாமே கைவிட்ட நிலை. அப்போ ஒரு நாள் ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமாக தான் என்னோடு கூட பேசினார். ஏன்னா என்னுடைய பாடுகள் ஏறக்குறைய 9 வருஷங்கள் கஷ்டத்தினோட கடந்து போக வேண்டியதாக இருந்தது. அப்போ இந்த வசனத்தின் மூலம் ஆண்டவர் பேசினார், நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாதே. நீ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லைப்பா, பயப்படாத. ஆணுடைய பிள்ளைகள் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லைங்க. ஒரு காலம் அவர்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா கர்த்தர் அவர்களோடு கூட இருக்கிறார். கர்த்தர் அவர்களை பலப்படுத்துகிறார். ஆகவே தான் அந்த வேதத்தில் பல இடங்களில் பார்க்குறோம். அது சாத்திருங்க பாபு அந்த கதவை. பல இடங்களில் நம்ம பார்க்குறோம், பயப்படாதே பயப்படாதே. ஆண்டவர் மறுபடியும் சொல்லுகிற ஒரு காரியம் என்னென்னா, பயப்படாத. இன்றைக்கி வேதத்தில் அதிகமாக ஆண்டவர் சொல்லுகிற வசனம் பயப்படாதல்ல. இன்றைக்கி மனிதனுடைய வாழ்க்கையில் பல காரியங்களை குறித்த பயத்தை நம்ம பார்க்குறோம். எனக்கு யாருமே எனக்கு பயமே இல்லைன்னு சொல்ல முடியாது இல்லை. பவுல் கூட மகதனியா சபைக்கு போய் ஊழியம் செய்யும்படியாக இருந்த வேளையில் ஆண்டவர் சொன்னார், பயப்படாத, உண்மையில் ஒருவனும் கை போடுவதில்லை, ஒருவனும் உன்னை கை போடுவதில்லை, நான் உன்னோட கூட இருக்கிறேன். இந்த சிவனா சபையை பார்த்தா தான் சொன்னார், பயப்படாத, விசுவாசத்தின் போராட்டத்தில் நான் இருக்கிறேன், எனக்கு தெரியுது, பாடுகளினோட கடந்து போகிறேன், எனக்கு தெரியுது. பிசாசினுடைய பயங்கரமான சோதனை. ஆனால் ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுமா? நம்முடைய பாடுகளை ஆண்டவர் அறிந்திருக்கிறார்.
அவர் அறியாமல் எந்த ஒரு பாடும் வருகிறதில்லை. அவர் அறியாமல் என்னுடைய எந்த ஒரு கஷ்டம் வர்றதில்லை. தெரிஞ்சுக்கணும். எந்த ஒரு காரியமும் உன்னுடைய வாழ்க்கையில் வராது. வியாதியாக இருக்கலாம், பண நெருக்கமாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் சரி, ஆண்டவர் அறியாமல் உன்னுடைய வாழ்க்கையில் நேடுவது ஒன்றுமில்லை. இந்த சிமர்னா சபையினுடைய அந்த பாடு ஆண்டவர் அறியாமலாக இருந்தார், அறிந்து தான் இருந்தார். அவர் அனுமதிக்காமல் நமக்கு பாடுகளும் வராது. அவருடைய திட்டம் இல்லாமல் எதுவுமே நேரிடாது. கஷ்ட நஷ்டம் எதுவாக இருந்தாலும் சரி, அவருடைய சித்தம் இல்லாமல் நம்முடைய வாழ்க்கையில் ஒன்றும் நேரிடுவதில்லை. அவர் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? நீ பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாத, எதை பற்றி நீ கவலைப்படாத. ஏன்னா என்னுடைய அனுமதி இல்லாமல் அந்த பாடு உனக்கு வரலை, என்னுடைய திட்டம் இல்லாமல் அது எனக்கு வரல, உனக்கு வரல. இதோ நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசானவன் உங்களில் சிலரை காவலில் போடுவான். பிசாசு என்ன பண்ணுவான்? உங்களை அதிகமாக உபத்திரவப்படுத்த காவலில் போடுவான்னு சொல்லும் பொழுது ஏறக்குறைய ஒரு கடுமையான ஒரு பாடு உபத்திரவத்தை சித்தரிக்கிறதாக இருக்கிறது. பேதுவை பார்த்து சொன்னார், பிசாசுனை சுழகினால் படைக்கிறத போல படைப்பான்னு. எங்கிட்ட அனுமதி கேட்டுக்கிட்டான். கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையில் நம்பிக்கை என்னென்னா, பாடுகள் அவருடைய வாழ்க்கையில் மகிமையாக ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதங்கள். சங்கீதக்காரன் சொன்ன, உபத்திரவப்பட்டது நல்லது, அதனால் நமது பிரமாணங்களை கற்றுக்கொள்கிறேன். அவை நீ பயப்படாத. கிறிஸ்தவ வாழ்க்கையில் தேவன் அந்த தைரியத்தை கொடுக்கிறாருங்க. அவருடைய பிள்ளைகளுக்கு அந்த தைரியத்தையும் அந்த ஆவிக்குரிய பலத்தையும் கொடுக்கிறார். ஆண்டவர் அவர்களோடு கூட இருக்கிற அந்த நிச்சயத்தை கொடுக்கிறார். ஆண்டவர் நிச்சயமாக இந்த காரியத்தை அவர்களில் கடந்து போக உதவி செய்வார் என்ற காரியத்தை கொடுக்கிறார். சோதனைக்கு தப்பிக்கொள்ளவும் அதை தாங்கிக் கொள்ளவும் அவர் கிருபை செய்கிறார். ஆக இவ்வளோ பெரிய சோதனை, பிசாசு தாக்குறான், பலவிதமான பாடுகள், நெருக்கங்கள், போராட்டங்கள். அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? 10 நாள் உபத்திரவப்படுவீர்கள். உபத்திரவத்துக்கு கூட ஒரு எல்லையை வச்சுருக்கார். உனக்குன்னு ஆண்டவர் வச்சுருக்கார், அவ்வளோதான். அதுக்கு மேலே வராது. சோதனையை தாங்கிக் கொள்ள, தப்பிக்கொள்ள அவர் வழி எடுப்பார். அவர் அறியாமல் 10 நாள் தான், அவ்வளோதான். நான் வாலிப நாட்களில் நினைக்கிறது உண்டு, இந்த வசனத்தை அடிக்கடி எனக்கு ஞாபகப்படுத்தார். ஆண்டவரே, இந்த 10 நாட்கள் என்பது எவ்வளோ காலம்? ஆனால் இன்றைக்கி நான் திரும்பி பார்க்கும் பொழுது கர்த்தர் அதை எவ்வளவு அழகாக என்னை கடந்து போக செய்தார் என்பதையும், என்னுடைய வாழ்க்கையில் அதன் மூலமாக எவ்வளவு ஆவிக்குரிய பாடங்களை கற்றுக் கொடுத்தார் என்பதும், அது என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு எவ்வளவு பிரயோஜனமாக இருந்திருக்கிறது என்பதையும் நான் யோசித்து பார்க்குறேன். ஆகவே தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு சோதனையை தாங்கவும் தப்பிக்கொள்ளுகிற போக்கை உண்டாக்குவார். ஆகவே ஒரு தேவனுடைய பிள்ளை என்ன பண்ணுவாங்க? கஷ்டம், பாடு, உபத்திரம் வரும் பொழுது ஆண்டவர் தான் நோக்கி பார்ப்பாங்க. அவங்கள பார்க்க மாட்டாங்க. அவங்களுக்கெல்லாம் இல்லையே, இவங்களுக்கெல்லாம் இல்லையே, எனக்கு தான் இந்த கஷ்டம், எனக்கு தான் இந்த பாடு. அது ஒரு தேவனுடைய பிள்ளையின் அழகு இல்லை. அப்படியெல்லாம் சந்திச்சேன்னா நீ எப்படி ஆண்டவருடைய பிள்ளையாக இருக்கன்னு சொல்ல முடியும்? சொல்லு. பிசாசு சொல்லுவான், அவர்கள் உனக்கு தான் இந்த கஷ்டம். யோபனுடைய மனைவி சொன்னான், இவ்வளோ கஷ்டம், நீ ஆண்டவரை தூஷித்து ஜீவனை விடு. அப்போ யோபு சொன்னான், நாம் பாடுபட வேண்டியது ஆண்டவர் நியமித்திருக்கிறது. ஒரு மெய்யான கிறிஸ்தவனுக்கும் மெய்யான கிறிஸ்தவன் எல்லாருக்கும் என்ன வித்தியாசம்னா, பாடுகள் வேலையில் தான் தெரியும். எல்லாம் நல்லா இருக்குமா தெரியாது. ஆண்டவர் சொன்னார், 10 நாள் உபத்திரவப்படுவீங்க, கண்டிப்பாக உனக்கு சோதனை உண்டு.
எவ்வளவு காலம் இல்லை, சோதனையும் கூட ஆண்டவர் அறியாமல் நேர்ந்தது மட்டுமல்ல, ஒரு குறிப்பிட்ட காலம். அதை வேதம் சொல்லுது, நான் சோதிக்கப்பட்ட பின்பு பொன்னாக விளங்குவேன். என்னுடைய வாழ்க்கையை நீ யோசிக்கணும். ஐயோ ஆண்டவரே, நான் உண்மையாக உம்மை விசுவாசித்து தான் வாழுகிறேனா, அல்லது இந்த எபேசு சபையை போல் இப்போ நான் பின்வாங்கி போய் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன்னா, என் வாழ்க்கையினால் உம்முடைய நாமம் தூஷிக்கப்படுதா மகிமைப்படுதா? என்னை பார்க்குறவங்க உன்னை மயம்படுத்துகிறாங்களா? இவ்வளோ கஷ்டத்தின் மத்தியில், பாடுகள் மத்தியில் உன்னுடைய விசுவாசத்தை பார்த்து அவர்கள் ஆண்டவரை மகிமைப்படுத்த முடியுதா? அல்லது உன்னுடைய மாற்றப்படாத குணங்களையெல்லாம் பார்க்கும் பொழுது இவங்களும் கிறிஸ்தவங்கள்னு பேர் சொல்கிறாங்க, ஆனால் இவங்களாம் மாறலையே, ஆண்டவருடைய நாமம் முன்னால் தூஷிக்கப்படுதா? இல்லை, இன்றைக்கி யாரால் வேதம் என்ன சொல்லுதுங்களா? அவருடைய நாமம் யாரால் தூஷிக்கப்படுது? அவருடைய மக்களால் தான் இன்றைக்கி தூஷிக்கப்படுது. உன்னால் என்னால் தான் தூஷிக்கப்படுது. அப்போது நம்முடைய வாழ்க்கையில் இதெல்லாம் கடந்து போகாது. நமக்கு அதுக்குரிய தண்டனையெல்லாம் அனுபவிக்கணுங்க. ஆண்டவருடைய நாமம் தூஷிக்கப்படும்படியாக என்னுடைய வாழ்க்கை இருக்குமானா அதுக்குரிய தண்டனையை நான் அனுபவித்து தான் ஆகணும். தப்ப முடியாது. எபேசு சபை ஆண்டவர் எவ்வளோ கிருபைகளை கொடுத்தார். ஆனால் ஆண்டவர் நேசிக்கிற நேசம் இல்லை. நிறைய கிறிஸ்தவர்கள் அப்படி இருக்காங்க, ஆண்டவரை நேசிக்க மாட்டாங்க. ஆனால் இப்போ ஊழியர்களே நிறைய பேர் ஊழியெல்லாம் நல்லா செஞ்சுட்டு தான் இருக்கிற மாதிரி தெரியும். ஆனால் ஆண்டவருடைய நேசம் இல்லைன்னா ஆண்டவர் சொல்லுவார், நீ என்னை நேசித்து நீ என்னை பின்பற்றலை, நீ உலக ஆதாயத்துக்காக என்னை பின்பற்ற, ஏதோ உனக்கு கஷ்டம் இருக்காது, துன்பம் இருக்காது. நிறைய கிறிஸ்தவர்களை இயேசு எதுக்காக பின்பற்றுறாங்க? உலக ஆதாயத்துக்காக பின்பற்றுகிறார்கள். கஷ்டம் இருக்கக்கூடாது, பாடு இருக்கக்கூடாது, நல்ல செழிப்பாக இருக்கணும். அவர்கள் ரட்சிக்கப்பட்டவர்களும் அல்ல, அவர்களை ஆண்டவர் உண்மையான விதத்தில் நேசிக்கிறவர்களும் அல்ல. ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் இந்த சிமர்னா சபையை போல ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுவாரா? பாடுகள் வழியாய் கடந்து போய் பயப்படாத, நான் உடனே கூட இருக்கிறேன், உன்னை அறிந்திருக்கிறேன்னு சொல்லுவாரா? இல்லை எபேசு சபையை பார்த்து நீ ரொம்ப பின்வாங்கி போயிருக்கிற, மனம் திரும்ப, இல்லைன்னா நான் விளக்குத்தண்டை எடுத்து போடுவேன்னு சொல்லுவாரா? யோசனை பண்ணிப்பார். உன்னுடைய வாழ்க்கையை குறித்து ஆண்டவர் என்ன சொல்லுவார்? உண்மையாலுமே ஆண்டவர் சந்தோஷப்படுவாரா, அல்லது உன் வாழ்க்கையை குறித்து வருத்தப்படுவாரா? உனக்கு தெரியும், நீ எந்த நிலையில் இருக்கிற என்பதை பற்றி தெரியும். அப்போ நம்ம என்ன பண்ணணும்? மறுபடியும் எழும்பணும், எழும்பும்படியாக பிரயாசப்படணும், போராடணும். ஏன்னா எவ்வளவு ஆழம் போயிருக்கிறோமோ அங்கேருந்து மேலே எழும்பணும். மனம் திரும்புதல் ரொம்ப கஷ்டம், ரொம்ப தாழ்த்தணும், இருதயத்தை உடைக்கணும், முற்றுமாக ஆண்டவர் சமூகத்தில் அர்ப்பணிக்கணும். மனம் திரும்புதல் நம்முடைய பெருமைகளெல்லாம் உடைச்சி வர்றது தான் மனம் திரும்புதல். இயேசு கிறிஸ்து தன்னையே பலியாக ஒப்பு கொடுத்தார். தாழ்மையானவர், சாந்தமும் மனத்தாழ்மையாக இருக்கிற நமக்குள்ள அந்த சாந்த குணமெல்லாம் இருக்கா? மனத்தாழ்மை இருக்கா? இல்லைன்னா ஆண்டவரை பின்பற்றுகிற காரியம் நம்முடைய வாழ்க்கையில் மெய்யாக இருக்காது. கர்த்தர் நம்ம மேலே பிரியமாக இருக்க மாட்டார். நம்மை பார்த்து அவர் வருத்தப்படுவார். அது மாத்திரம் அவருடைய தண்டனை நியாயாதிபதியாக நம்மை தண்டிப்பார். அவர் சிமர்னா சபையை போல கொஞ்சம் பலன் இருந்தும் அப்படின்னு என்னை தாழ்த்தக்கூடிய மக்கள் அவர்கள். தாழ்மையுள்ளவர்களுக்கு ஆண்டவர் கிருபை அளிக்கிறார், பெருமையுள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார். கிறிஸ்தவ வாழ்க்கை அதில் தான் இருக்குங்க. பெருமை ஆண்டவர் உடைக்கிறார், தாழ்மையை கனப்படுத்துகிறார்.